ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இந்தியன் திரைப்படத்தில் நடிகர் ஷாருக் கான் அவர்கள் வந்து நடிக்க இருந்திருக்காரு அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து டேரக்டர் சங்கர் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பேச போகிறோம். ஸோ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி கடந்த 2010ஆம் ஆண்டு ஒரு பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் வசி மற்றும் சிட்டி அப்படின்ட்டு 2 கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக வந்து நடிகை ஐஸ்வர்யா ராய் நடித்து 2010 வெளிவந்து அப்பயே வந்து கிட்டத்தட்ட 300 கோடி வரைக்கும் வசூல் சேர்ந்து ரொம்ப பெரிய சாதனையெல்லாம் படைச்சது. இந்த திரைப்படத்தில் ரஜினிக்கு முன்பே வந்து ஃபஸ்ட்டு வந்து கமலஹாசன் தான் நடிக்க இருந்தார் அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிச்சு. அண்ட் அவருக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகையான பிரீத்தி சிந்தா வந்து நடிக்க வைக்கிறதா இருந்தாங்க. ஆனால் வந்து இவர்கள் இருவருமே வந்து எந்திரன் திரைப்படத்துக்காக ஃபோட்டோ ஷூட்லாம் கூட கொடுத்து அந்த ஃபோட்டோஸ் கூட இப்போ கூட இன்டர்நெட்லேயும் இருக்குது. ஆனால் வந்து சில பல காரணம் அந்த ஒரு திரைப்படம் கைவிடப்பட்டு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அந்த திரைப்படத்தில் கமிட் ஆனார். ஸோ ரஜினிக்கு முன்பே கமலஹாசன் எந்திரன் திரைப்படத்தில் நடிக்க இருந்தா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து இப்போ வந்து கமலுக்கு முன்பே வந்து கிட்டத்தட்ட வந்து ஷாருக் கான் கிட்ட வந்து இந்த ஒரு கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கேன். அது சிவாஜி படத்துக்கு பிறகு வந்து சங்கரும் வந்து எந்திரன் கதையை வந்து நம்மளோட ஷாருக் கான் கிட்ட வந்து சொல்லி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒப்பந்தமாகி அட்வான்ஸில் கூட வாங்கியிருக்காங்க. ஆனால் வந்து சில பல விஷயங்கள் வந்து செட் ஆகலை அப்படின்றதுனால வந்து சங்கரே வந்து அஃபீஷியலாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நான் விலகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸும் திருப்பி கொடுத்துருக்காரு. சப்போஸ் வந்து இது வந்து ஷாருக் கானோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த காஸ்ட்லி மிஸ் அப்படின்ட்டு கண்டிப்பாகவே சொல்லலாம்.